ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய நேமே கொடுத்துருக்காங்க, பில்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு டீட்டெயில் நோட் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிசிஇ முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிஇல சிவில், எம்இ சிவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லையா டி ஆர்கிடெக்சர், அப்படி இல்லைன்னா பி ஆர்கிடெக்சர், எம் ஆர்கிடெக்சர் நீங்கள் முடிச்சிருக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிசிஏ இதில் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் சொல்லிட்டீங்க. ஸோ என்ன மாதிரி ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2D டிசைனர் கேட்டிருக்காங்க, ஆட்டோ கேட்க்கு 3D டிசைனருமே கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் நிறைய வந்துட்டு டிசைனேஷன் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த லைனில் உங்களுக்கு அந்த லைனாக இருந்தால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருமே கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்டு ப்ளம்பிங் டேட்டா ஸ்கேம்க்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆன்லைன் அப்ரூவல் பிளான் டிராஃப்ட்மேனுமே கேட்டிருக்காங்க. குவான்டிட்டி சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க, சர்வையரை கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி இருந்தால் கூட ஓகே தான், ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஹிந்தி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க, எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து தான் ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் ஜாப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ.